சிம்பிளாக நொர டப்பா செய்கிறது எப்படி பார்க்கலாம். இப்போ முதல்ல அதை நல்லா குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். தென் பேனில் ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சம் மஞ்சள், லைட்டாக கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நொர டப்பாவை அது பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நொர டப்பா வேக வைக்கும்போதே சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ரெசிபி ரெடி. சிம்பிளாக ரெசிபி ரெடி.